பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை வரவேற்கிற நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட குட் ஃப்ரைடே என்று சொல்லி எல்லாரும் துக்கத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவர் மரித்தார், ஏன் அந்த அளவுக்கு அபூர்வமான ஒரு பாடுகளை அவர் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் ஏன் இப்படி அவரை கொலை செய்தார்கள், ஏன் இந்த அளவுக்கு அவர் துன்பப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆஷிஷுவல் அதே மாதிரி பாடுறோம். அந்த நாளில் ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம பெயருக்கு ஒரு துக்கத்தை நம்ம அனுசரிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஏன் ஆண்டவர் மரித்தார், ஏன் ஒரு தேவன் மரிக்கணும்? ஒரு தேவனாக இருந்தால் அவர் அற்புதங்களை செய்யணும், தன்னை மகிமைப்படுத்தணும், தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளணும் மற்றவங்களுக்கு முன்பாக. ஏன் இந்த அளவுக்கு ஒரு தேவனாக இருந்து தன்னை தாழ்த்தி குப்பைக்கு சமானமாக தன்னை தாழ்த்தி அடித்து காரி விழுந்து கன்னத்தில் அரைந்து அவர் சரீரத்தில் ஏன் இவ்வளோ அடிகள் பட்டு ரத்தம் சிந்தி ஏன் இந்த அளவுக்கு அந்த கேடு அடையணும்னு சொல்லி என்னைக்காவது நாம் தியானிச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவர் 3ஆம் நாளிலே அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தாலும் ஏன் அவருடைய சரீரத்தில் அந்த தழும்புகள் இன்னும் மறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் தியானிச்சிருக்கிறோமா? க்ளோரி. எதையுமே நம்ம தியானிச்சிருக்க மாட்டோம். ஏனென்றால் நம்ம மனுஷங்க நம்மளுடைய நியாயத்தை தான் நம்ம சொல்லி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் க்ளோரி மறுதளிச்சு நம்ம இஷ்டம் போன மனம் போன போக்கில் வாழ்கிறது தான் ஒரு மனுஷனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவர் அந்த அளவுக்கு பாடுகள் பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி ஏன் அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் என்றைக்காவது நாம் தியானிச்சிருக்கிறோமா? இந்த நாளிலே க்ளோரி நாம் தியானிக்கிறோம். எப்படி தியானிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தின்படி, வசனத்தின்படி. அவர் யாரால அவர் கொல்லப்பட்டார், யார் அவரை கொலை செய்வதற்கு யார் முக்கியமான காரணம்? ஹல்லேலூயா. நாதாம் நினைச்சிங்களா? ஹல்லேலூயா. முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டதற்கு முக்கிய காரணம் கேட்டிங்கன்னா சகோதரிகளை கேட்டாலும் சரி, சகோதரனை கேட்டாலும் சரி, யூதாஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா பிரதான ஆசிரியர்னு சொல்லுவாங்க, பிலாத்துன்னு சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, யூதர்கள்னு சொல்லுவாங்க. மற்றவங்களெல்லாம் காரணத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஓய்வு நாள் அப்படி சொன்னார்னு சொல்லுவாங்க, ஆலயத்தை இடித்து காட்டுறேன், 3 நாளில் அப்படி எழுப்புவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஏன் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார், அவர் கொல்லப்படுவதற்கு யார் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா க்ளோரி, நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அளவுக்கு கொடூரமாய் கொலை செய்வதற்கு காரணம் என்ன, அதற்கு யார் முக்கிய குற்றவாளி என்று சொல்லி பார்த்தால் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் சேர்ந்து க்ளோரி பிசாசோடு கூட, சாத்தானோடு கூட, க்ளோரி சர்ப்பத்தோடு கூட சேர்ந்து அவரை கொலை செய்வதற்கு முக்கிய குற்றவாளி நாம் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு எப்படி சிஸ்டர், நான் தான் ஒரு பெண் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்து போவதுக்கு காரணம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்கலாம். ஆனால் க்ளோரி, முதலாவது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு நான் தான் காரணம்னு சொல்லி மனத்தாழ்மையோடு கூட அறிக்கையிட்டு நன் பாவத்தை இந்த ஓய்வு நாளே அறிக்கையிட்டு நாம் அவரை மகிமைப்படுத்துவோமானால் அட்லீஸ்ட் தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை எண்ணணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம உள்ளே பிரவேசிக்கணும். இந்த நாள் ஓய்வு நாள், பரலோகம் திறந்திருக்கிற இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிடுவோமா? உண்மையாகவே காரணமே இல்லாமல் துக்கத்தை அனுசரிக்கிற நாம் இந்த நாளிலே காரணத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து உண்மையான துக்கத்தோடு கூட க்ளோரி அந்த துக்கமெல்லாம் மாறி மனமகிழ்ச்சி நாளாய் இந்த ஓய்வு நாளை தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏசாயா 56வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஓய்வு நாள் என்பது மனமகிழ்ச்சி நாள். அதில்
இந்த ஓய்வு நாளிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாள் தேவனோடு கூட சஞ்சரித்து சந்தோஷமாய் தேவனோடு கூட குளிர்ச்சியான வேலையில் அவரோடு கூட பேசி உறவாடி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே தெரியும் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிறைய முறை நாம் தியானிச்சிருக்கிறோம். அதாவது ஆதாமையும் ஏவாளும் தேவனாக கர்த்தர் சிருஷ்டித்து ஹல்லேலூயா நம்முடைய சாயலாகவும் ரூபமாகவும் அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். நம்முடைய ஆவி ஒன்னாசில ஊதினார் என்று சொல்லி அவர் துணையாக ஏவாள் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு க்ளோரி அவள் பாவம் செய்தார். பாவம் செய்த பிறகு என்ன ஆயிற்று? அவள் நிர்வாணிகளாய் மாறினார்கள். நிர்வாணிகளாய் ஆன பிறகு தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் க்ளோரி விசாரிக்கிறார். யாரை விசாரித்தார்? முதலாவது ஹல்லேலூயா ஆதாமை விசாரித்தார். ஆதாம் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவருக்கு முன்பாக க்ளோரி நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் தோட்டத்தில் விளக்கின வெளிச்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஹல்லேலூயா. இங்கு ஆதாம் தேவனுக்கு முன்பாக முறையிடுகிறான். ஏவாளை அவன் குற்றம் சாட்டுகிறான். நீ தந்த ஸ்திரியானவர்களுக்கு தந்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் சாட்சி கொடுக்கிறான். அடுத்து தேவனாகிய கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்ரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஏவாள் உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட சொல்றார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. க்ளோரி. அப்ப இங்கே திரும்ப ஆதாம் ஏவாளை காண்பித்து கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஏவாள் சர்ப்பத்தை காட்டி கொடுக்கிறான். உண்மையாகவே ஆண்டவருக்காக அவள் தன்னுடைய சாட்சியை தன் குற்றத்தை அவள் ஒப்புக்கொண்டாள், கிருபையை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். என்னதான் தேவனுடைய கட்டளையை மீறி நான் தவறு செய்தாலும் க்ளோரி அங்கே நிச்சயமாய் அங்கு தண்டனை உண்டு. ஆனால் கிருபையினாலே நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நிச்சயம் தேவனுடைய கட்டளையை மீறினால் அதற்கு தண்டனை நிச்சயமாய் நியாயத்திற்கு கடந்து வரும். அப்படி நியாயத்திற்கு வரும்போது சர்ப்பத்தை தேவனாகிய கர்த்தர் சபித்து அவர் தள்ளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நியாயத்திற்கு என்னவென்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்ரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். ஹல்லேலூயா. க்ளோரி. இங்கு தொடர்ந்து ஸ்ரீயை தான் தேவனாகிய கர்த்தர் அடுத்தடுத்து ஆதாமும் ஏவாளுக்கும் அவர் இங்கே நியாயத்திற்கு அவர் கொடுக்கும்போது ஸ்ரீக்கு அவர் கொடுக்கிறதான சாபம் என்ன? நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை மீறி சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை இச்சித்து சர்ப்பத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படித்து க்ளோரி சர்ப்பத்தோடு கூட அவள் உறவு கொண்டு அவன் செய்தாள். அவன் கொண்டு வந்த இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு தன் சரீரத்தினுடைய பரிசுத்தத்தை, தன் பரிசுத்தமான கற்பை அவள் இழந்து போனாள். அவள் கற்பை இழந்தது நிமித்தமாய் க்ளோரி தேவனுடைய நாமத்தை அவள் வெட்கப்படுத்தினதினாலே, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி சர்ப்பத்தின் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படுத்தப்படினால் தோட்டத்திலே கற்பிழந்தவளாய். ஹல்லேலூயா. 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே பொல்லாங்கன் என்று சொல்லப்படுகிற சர்ப்பத்தினுடைய வித்து ஆகிய காயினை அவள் பெற்றெடுத்தாள் என்று பார்க்கிறோம். அவள் தன் கற்பை இழந்து போனாள். க்ளோரி. சர்ப்பத்தினால் சர்ப்பம் அவளுடைய க்ளோரி கற்பை அழித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏவாளுடைய கற்பை அவள் கெடுத்தான். அவள் கெடுக்கப்பட்டாள், வஞ்சிக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்ரீ நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் க்ளோரி எந்த அளவுக்கு அவர் பாடுகள் பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் தியானிக்க வேண்டும். அவள் பெற்றுக்கொண்ட சாபம் என்ன? அவள் வேதனை என்ன? நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், க்ளோரி அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் துணையாய் இவள் மனுஷி என்று சொல்லி பெயரோடு கூட இருந்தவர்கள் தேவனுடைய நியாயத்திற்கு பெற்ற பிறகு
அவள் ஏவாளுக்கு சொந்தமானவளாய், மாம்சத்துக்குரியவளாய், ஆதாமனுடைய ஆசைக்கு க்ளோரி முற்றிலும் க்ளோரி ஒரு வடிகாலாய் இருக்கிறபடினாலே, மாம்சத்துக்குரியவளாய் அவள் மாடினபடினால் அவள் ஆதாமுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாள். அங்கே ஆதாம் அங்குதான் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வந்த பிறகு ஏவாளுக்கு அவன் பெயரிட்டான். அல்லேலூயா. இவள் ஏவாள் என்று சொல்லி அவளுக்கு ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள். 20வது வசனம், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். இதுதான் மாம்சத்துக்குரியவராய், ஆவிக்குரிய க்ளோரி கணவன் மனைவியாய் இருந்தவர்கள், துணையாய் இருந்தவர்கள். மாம்ச இச்சைக்கு பிசாசானவன் கொண்டு வந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவம் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றுக்கும் அடங்கியிருக்கிறதுக்குள்ளாக சிக்கி கொண்டு வஞ்சிக்கப்பட்டபடினாலே க்ளோரி இங்கே ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயர் இருக்கிறான் ஆதாம். அல்லேலூயா. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு மனுஷன் பாவம் செய்த பிறகு அதுக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிர்வாணத்தை அவர் மறைத்து மூடுகிறார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், ஒரு மண்ணை போய் பண்படுத்து. மண் என்று சொல்லப்படுகிற ஆதாம் ஏவாளுடைய சரீரத்தை அவர் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தி க்ளோரி தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் ஏதேனுக்குள்ள, நீ பரமை ஏதேனுக்குள்ள வர வேண்டும் என்றால் மாம்சமாகிய ஒரு மாம்சத்துக்குள்ளாக இருக்கிற சரீர இச்சைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு காத்திருந்து அந்த பரலோக ராஜ்யம்தான் எனக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு ஆயத்தமாகி இருப்பவர்களுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா நித்திய ஜீவனை அவர் தருவார். 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல எழுதியிருக்கிறபடி அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி. அங்கே நிழலாட்டமாய் அப்பவே பாவம் பிறந்த போது ஏவாள் பாவத்தை பிறப்பித்தபடினாலே அங்கு தேவனாகிய கர்த்தர் அப்படியே தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிகாரமாய் தேவனாகிய கர்த்தர் ஆட்டை அடித்து இடத்தை சொல்லி தேவனாகிய கர்த்தர் தோல் உடையை அவர்களுக்கு உடுத்துறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி யார் என்று சொல்லி பார்த்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஜீவ விருட்சம். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற விருட்சத்தை அவர்கள் விரும்பாமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தபடியினாலே பாவம் உள்ளே பிரவேசித்தது, மாம்சமாய் அவர்கள் மாறி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது நிமித்தம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. தற்காலிகமாய் க்ளோரி ஆட்டை அடித்து பலி செலுத்தி பாவம் செய்யும் போதெல்லாம் பரிகாரமாய் பலி செலுத்தி க்ளோரி மன்னிப்பை பெற்றுக்கொண்டே வந்தார்கள். அல்லேலூயா. க்ளோரி மன்னிப்பை பெற்றுக்கொண்டே வந்தாலும் கிருபையின் கீழ் அவர்கள் கடந்து வந்திருந்தாலும் க்ளோரி உண்மையாகவே நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி, சகல ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிற தேவன் தன் குமாரனை கண்ணி மரியாளினுடைய வயிற்றிலே உற்பத்தி ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஊழியத்தை செய்து பல பாடுகளை பட்டு தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தன்னை அர்ப்பணிக்கிற நேரம் வந்தார். யூதாசான் காட்டு கொடுக்கப்பட்டு க்ளோரி பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே சுமந்து கொண்டு போகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஆண்களை பார்த்து சொல்லல. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அந்த சிலுவை தூக்கி சுமந்து கொண்டு போகும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீங்களும் நானும் பெண்ணாய் இருக்கிற, சகோதரியாய் இருக்கிற, இனி பிறந்திருக்கிற பெண் பிள்ளைகள், பிறக்க போகிற குழந்தைகள் யாரா இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் பெண்களை பார்த்து அவர் திரும்பி பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா. லூக்கா 23வது அதிகாரம் 27வது வசனம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள்.
இயேசு அவர் முகமாய் திரும்பி யாரை பார்த்து சொன்னாரு? எல்லா ஜனங்களையும் பார்த்து, அதில் குறிப்பா பெண்களை பார்த்து அழுகிற, புலம்பி அழுகிற ஸ்ரீகளும் பெண்கள் சென்றார்கள். அவர்கள் முகமாய் இயேசு திரும்பி, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. எனக்காக அழாமல், எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், க்ளோரி. நீங்கள் எனக்காக அழாமல். அல்லேலூயா. ஆமென். அடுத்து என்ன சொல்றார்? உங்களுக்காகவும். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உண்மையாகவே அவர் மரிக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. வேதத்தின்படி ஆமென், அவர் இந்த நாளிலே அவர் மரிக்கவில்லை. ஆனாலும் துக்கத்தை அனுசரித்து, சத்தியத்தை அறியாமல் அனுசரித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அல்லேலூயா உண்மையாகவே ஏன் தேவனாகிய கர்த்தர் மரித்தார் என்று சொல்லி ஆமென் அதனுடைய அர்த்தத்தை ஆமென் அறிந்து துக்கத்தை அனுசரியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எனக்காக அழாமல், முதலாவது ஆண்டவர் சொல்ல உங்களுக்காகவும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஸ்திரீகளும் அழணும்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? நம்ம யோசிச்சோமா? ஆமென், க்ளோரி. யாராவது பக்கத்துல வீட்டுல இருந்துட்டா கூட தானே நமக்கு ஒரு துக்கம் ஆமென் கவி கொள்ளும். அல்லேலூயா. அவர்களெல்லாம் அழுது புலம்பினாலும் கடைசியா அந்த டெட் பாடியை தூக்கும் போது அவங்க என்னதான் உன்மார்க்கமா இருந்தாலும் ஒரு பரிதாபத்துக்குள்ளாக ஆமென் ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஐயோ, பரிதாபம். ஆமென். கடைசியா அவ்வளவுதான், இனி நினைச்சாலும் திரும்பி பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான வேதனை தான். அல்லேலூயா. அப்ப மரணம் என்பது அவ்வளோ ஒரு மிகவும் கொடூரமானது. உங்களுக்காகவும் ஆண்டவர் சொல்றார். பெண்களை பார்த்து நீங்களும் நானும் ஆமென் அழணுமா? யாரை நினைச்சு? நம்ம நினைச்சு நம்ம அழணும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? காரணம் என்ன? அடுத்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அழுங்கள் சொல்றார். திரும்பி பார்த்து பாடுகளை அனுபவிச்சுட்டு போகும்போது யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஆமென், உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்றாருன்னா அதுக்கு காரணம் உண்டு. ஏன் ஆண்டவர் சொன்னாரு? இன்னைக்கு தோட்டத்துல நான் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு நான் கீழ்ப்பணிச்சிருந்தா இன்னைக்கு பிறக்க போற எந்த குழந்தைக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மரணத்தை நிச்சயித்து கொடுத்தது யாரு? ஒரு பெண் தான். தேவனுடைய கட்டளையை அவன் மீறினது யாரு? ஒரு பெண் தான். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் தன் கையை நீட்டி அவன் சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை தொட்டது யாரு? ஒரு பெண் தான். ஹல்லேலூயா. அவன் இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு, அவன் கண்களுடைய இச்சையினாலே ஈர்க்கப்பட்டது யாரு? ஒரு பெண் தான். மாம்சத்தின் இச்சையினாலே அவன் விழுந்து போனது யாரு? ஒரு பெண் தான். ஹல்லேலூயா. ஏவாள் தான். ஹல்லேலூயா. தன் கற்பையே அவள் எழுந்து போனான் சர்ப்பத்தினிடம். அது காரணமாய் காயினே ஆமென் க்ளோரி தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததியை, பிசாசனுடைய சந்ததியை அவன் பெற்றெடுத்தாள். முதலாவது பரிசுத்தமுள்ள அந்த கற்பத்தை பரிசுத்த சந்ததியாய் தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி வைத்திருப்பார். ஆனால் அவள் பரிசுத்த சரீரமாய் அவளை சிருஷ்டித்தாரானால் அவளுடைய கற்பை இழந்து போனால் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னையே அழித்து கொண்டாள், மரணத்தை பிறப்பித்தார். முதலாவது அவள் பெற்றெடுத்த பிள்ளை காயின். அதுக்கு பின்பாக தான் கிருபையினாலே ஹல்லேலூயா ஆபேலை அவர் பெற்றெடுக்கிறார். அவள் முதலாவது மரணத்தை பெற்றெடுக்கிறார். முதலாவது இனிமே யார் பிறந்தாலும் மரணம் நிச்சயம். அதுதான் குழந்தை. ஹல்லேலூயா. அங்க தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஏவாளை பார்த்து அவள் என்ன கொடுக்கிறாரு? நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் கர்ப்பத்தை நீ இழந்து போனபடினால், உன் பரிசுத்தத்தை இழந்து சர்ப்பத்தோடு கூட நீ சயனித்து, சர்ப்பத்தோடு கூட நீ உறவு கொண்டு ஆமென் க்ளோரி உன் கற்பை இழந்து போய் ஹல்லேலூயா க்ளோரி வேசித்தனத்தினாலும் வேசித்தனத்தினாலும் ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுத்தார். அந்த பிள்ளை தான் சர்ப்பத்தினுடைய வித்து, சர்ப்பத்தினுடைய மகன் காயின் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
நம்முடைய பரிசுத்த சந்ததியாய் தேவனாகிய கர்த்தர் என் ஜனம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு தோட்டத்திலே அவர் உருவாக்கினார். ஆனால் ஏவாள் ஒரு பெண்ணால ஏன் இந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கமில்லாமல் கிருபை இழந்து போவதற்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் உன் வேதனையை, நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென் சொல்வதற்கு காரணம் எல்லாம் ஆமென் நம்ம உணர்ந்து பார்க்காமல் துக்கத்தை அனுசரிக்காமல் அடுத்து அவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஏவாளை பார்த்து வேதனை பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அல்லேலூயா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய். பிள்ளை பெருக்கிறதுனா நம்ம சந்தோஷப்படும். அப்பா குழந்தை பிறந்துச்சான், ஆண் குழந்தையா நான் பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா நம்ம ஸ்வீட் கொடுத்து அப்படியே சந்தோஷமா நம்ம சொல்லிக்கணும். உண்மையாகவே மரணத்தையும் பெற்றெடுக்கிறாய் நீ ஏவாள். நீ நினைச்சு பாரு, முதலாவது மாம்ச இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு தேவனுடைய கட்டளையை மீறி சர்வத்தோடு கூட அவன் சயனித்து சேர்ந்து அல்லேலூயா காயினை நீ பெற்றெடுத்து வேசித்தன பிள்ளையை நீ பெற்றெடுத்தா. அந்த பிள்ளை காயின் அல்லவா, முதல் சந்ததி. அல்லேலூயா, பிசாசை ஜெயிக்க வைத்தார். தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் பிசாசானவன் போட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து கச்சிதமாய் ஆமென் க்ளோரி சத்ருவானவன் போட்ட திட்டம் எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றினாள் என்று பார்க்க வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாய் இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சர்வம் வஞ்சித்தபடினாலே பரிகாரியாய் நானே உன் பரிகாரி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன் பிதாவினிடத்துல பரிந்து பேசி ஆமென் க்ளோரி ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே தியாகபலியாய் அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் ஆமென் தன் குமாரனை அவர் பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இறங்கி வந்த தேவன் மனுஷனை ஜனங்களுக்கு போதித்து ஆமென் பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அவன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, க்ளோரி. ஆண்டவர் சொல்றாரு ஆமென் உங்களுக்காகவும் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் ஆமென் க்ளோரி. ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர முடியுமா? ஆமென் பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர முடியுமா? இவ்வளவு ஒரு கேடான காரியத்தை உடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நான் செய்திருக்கிறேனே, எனக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு உண்மையாகவே கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி அனுசரிக்கிற நாம் உண்மையாகவே நாம் பரிசுத்தமாயிருக்கிறோமா? அல்லேலூயா, தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? 10 கட்டளை தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்தாரே, 10 கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா, இந்த கட்டளையை நாம் மீறி இருக்கிறோம். நாம் செய்கிற பாவம் என்ன, நாம் செய்த துரோகம் என்ன, மீறுதல் என்ன என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லேலூயா, நம் இஷ்டத்தின்படி நம் மன விருப்பத்தின்படி நம்முடைய சரீரத்தை பாவத்திற்கு அடிமையாக்கப்படி அலங்கரித்து அநீதியின் ஆயுதங்களால் இச்சையை கட்டவிழ்த்து தேசத்தை தீட்டுப்படுத்தி வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் ஊழியக்காரியை வைத்துக் கொள்வதும் ஊழியக்காரனை வைத்துக் கொள்வதும் ஆமென் பிறருடைய மனைவியை இச்சிப்பதும் பிறருடைய கணவனை வைத்துக் கொள்வதும் ஆமென் க்ளோரி கானானுடைய கிரியைகளை செய்வதும் அருவருப்புகளை செய்வதும் தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதும் இந்த பூமியிலே ஒவ்வொரு சகோதரிகளும் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி அல்லேலூயா, நாம் எப்படிப்பட்ட சந்ததியை நாம் பெற்றெடுத்தோம்? கிருபையை பெற்றெடுத்திருக்கிறோமா பிள்ளைகளே? இல்லை நம்மளுடைய மாம்ச இச்சைகளினாலே ஆசையினாலே நம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோமா? முதலே நாம் எப்படி பெற்றிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கிருபை பெற்றிருந்தாலும் அந்த பிள்ளை ஆமென் மரித்த பிறகு மரணம் என்பதை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஆத்துவ மரணத்திலிருந்து ஆமென் உயிர் பிழைத்து இவர ராஜ்யத்துக்குள்ளாக பிள்ளை நுழைகிற அளவுக்கு நாம் சத்தியத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி தேவ சந்ததியை நாம் பெற்றெடுத்திருக்கிறோமா? அல்லேலூயா, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளையை நாம் பெற்றெடுக்க போகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஆத்தும மரணத்தையும் சரீர மரணத்தையும் ஆமென் க்ளோரி அவள் கொண்டு வந்தாள் தேவா. அல்லேலூயா, பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து எல்லா மனுஷருக்கும் மரணத்தை அவள் பிறப்பித்தாள். ஆமென், மரணம் நிச்சயம். அல்லேலூயா, ஆத்மா மரணம் சரீர மரணம் ரெண்டும் நிச்சயிக்கப்பட்டது. அங்கு மரணம் ஏற்படாவிட்டால் ரெண்டு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஒரு பெண்ணாலே ஒரு ஸ்ரீயாலே
ஆமென் மரணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்ப சரீர மரணம் நமக்கு வந்தாலும் ஒன்று அவருடைய மாம்ச இச்சையினாலே பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றெடுத்து போட்டுடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளைகள் சரீர மரணத்தை நிச்சயமாய் ஒரு நாள் பெற்றுதான் ஆகணும். ஆனால் அந்த பிள்ளைகள் ஆத்தும மரணத்திலிருந்து பிழைத்துக் கொள்ளும்படிக்கு நாம் கருவில் இருக்கும் பொழுதே சத்தியத்தை அறிந்து தேவனுக்கு கிருபை பெற்ற பிள்ளைகளால் நாம் பெற்றெடுத்திருக்கிறோமா? ஆமென் க்ளோரி. அந்த பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாய் உள்ளே பிரவேசிக்குமா? பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஸ்ரீயானவள் மாம்ச இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு வேசித்தனத்தினாலே காயினை பெற்றெடுத்தாள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கிருபை பெற்று, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தான், நான் அதை உமக்கு காணிக்கையாய் கொடுக்கிறேன். அவன் அந்த பிள்ளைகளுடைய ஆத்மா மரணத்திலிருந்து நீ விடுவீங்க ஆண்டவரே, என் ஆத்மாவை மரணத்திலிருந்து விடுவீங்க என்று சொல்லி அவனை நான் பெற்றெடுத்த பிள்ளை நிச்சயமாய் ஒரு நாள் சாகும். அல்லேலூயா. அதற்காக கண்ணீர் வடிக்க முடியுமா? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மரிக்கும் பொழுது அழுவதற்கு நாம் உயிரோடு இருக்க போகிறோமா? இல்லை. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இன்றைக்கு நமக்காக அழணும். ஐயோ, தோட்டத்துல ஒரு நாள் செய்த வேசித்தனத்தினாலே விபச்சாரத்தினாலே நான் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு சுத்தமில்லாத பிசாசுடைய சந்ததியை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேனே, அது நிமித்தமா இன்றைக்கு மரணம் நிச்சயம் எனக்கு வரும். சரீர மரணம் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அந்த மரணத்தையே சந்திக்க முடியாது. அல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மனுகுலத்திற்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. மரணம் என்பதை கொண்டு வந்தவள் நான் தான் என்பதை இன்னும் உணரவில்லை. அல்லேலூயா. நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய், வேசித்தனத்தின் நிமித்தமாய் ஆத்மா மரணத்தையும் எனக்கு நானே கொண்டு வந்து விட்டேன். எனக்கென்று துணையாய் கொடுக்கப்பட்ட ஆதாமுக்கும் ஆத்மா மரணத்தை நான் கொண்டு வந்தேனே என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லேலூயா. தன்னுடைய சரீர இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து சரீரத்தை பாவத்துக்கு அடிமையாக்கி ஒப்பு கொடுத்து தன் சுய ஆசையினாலே ஆமென் க்ளோரி பிசாசினால் உண்டு பண்ண அந்த சரீர இச்சையினால் உண்டு பண்ணுகிற ஆசையினாலே நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவனுடைய கிருபையை பெற்ற ஆபேல் அவன் எப்படி இருந்தானோ, அவனுடைய கிருபையை பெற்று திரும்பமாய் சேத்தை அவன் பெற்றெடுத்தாலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்கிறோமா? அப்படி பெற்றெடுத்திருந்தால் அல்லேலூயா, ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் சரீர மரணத்தை வந்தாலும் ஆத்தும மரணம் என்பது கிடையாது. ஆத்தும மரணத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் உயிர் பெற வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். நான் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஏமால் நிமித்தம் க்ளோரி இந்த பூமியிலே பாவம் உள்ளே வந்தால் பிரவேசித்தால், மரணம் உள்ளே பிரவேசித்தால், அந்த சரீர மரணம் நிச்சயிக்கப்பட்டாலும் க்ளோரி அவளுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமாவே, ஆதாமுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமாவே அவளை ஆவி திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தன் ஜீவனை மகாசத்தமாய் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் சரீர மரணத்தை பெற்றாலும் நானும் ஒரு நாள் சரீர மரணத்தை நான் பெற்றாலும் உள்ளே இருக்கிற ஆவி அவருடையது, அவருடைய ஆத்மா அவருடையது, வெளியேற பெற்றது. எதை எழுந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உள்ளாகும். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிற ஆவி அவருடையது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் அவருடையது. அவர் தங்குகிற ஆலயம் நம்முடைய சரீரம். க்ளோரி. அதை சத்துரு மாம்சத்தை வஞ்சித்தாலும், அந்த மாம்சத்தை அவன் தின்றாலும், அல்லேலூயா, புழு பூச்சி அவள் மாற்றிக்கொண்டாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ஆவி அவருடையது என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல வெள்ளி, புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லி இந்த நாளிலே துக்கத்தோடு கூட கஞ்சியை குடித்து என்றைக்கு ஈஸ்டர் வரும் க்ளோரி எவ்வளோ சந்தோஷமாய் கொண்டாடலாம் அப்படின்னு நினைப்போடு கூட இருக்கிற சகோதரியே, ஒரு நாள் நீங்களும் மறிப்பீங்க, நானும் மறிப்பேன். ஆனால் நம்முடைய ஆத்துமா க்ளோரி பாதாளத்துக்கு போகுமா அல்லது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போகுமா என்பதை இந்த நாளிலே நீங்களும் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சரீர மரணத்தையும் ஆத்தும மரணத்தையும் கொடுத்திருக்கிறோமா? க்ளோரி. இல்லைன்னா ஆத்ம மரணத்திலிருந்து பிழைத்து நிச்சயம் என் பிள்ளையும் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் போவோம். நான் பெற்றெடுத்த பிள்ளை, தேவனுடைய கிருபையை பெற்ற பிள்ளை. அல்லேலூயா. அதை கர்த்தருக்கென்று நான் வளர்ப்பேன், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் வளர்ப்பேன் என்று சொல்லி க்ளோரி இந்த நாளிலே அடங்காத எந்த பிள்ளையும் தேவனுடைய கர்த்தரை ஒப்பு கொடுங்க. இனிமே என் பிள்ளையை திருத்த முடியாது. அல்லேலூயா. க்ளோரி. முதலாவது நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துவோம். அடங்காதவனா இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாதவனா
இருந்தாலும் சரி, ஆத்ம மரணத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் சத்தியத்தை அறிந்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே என் சரீர இச்சைகளினாலே ஆசையினாலே நான் பெற்றெடுத்திருந்தாலும் என் பிள்ளைக்கு நீர் ஆண்டவரே ஆத்ம மரணத்திலிருந்து நீ விடுதலை கொடுப்பீராக, உயிர்த்தெழுதலை கொடுப்பீராக. எனக்காக என் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்த இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து க்ளோரி இந்த நாளிலே நீ மறிக்கவில்லை என்று சொல்லி நான் அறிக்கையிட்டு, ஆனால் ஒரு நாள் நீ மறித்து அது எனக்காக, நான் செய்த பாவத்திற்காக, என் நிமித்தமாய் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்ததினாலே ஆட்டுக்குட்டியானவரையே தெய்வமாயிருக்கிற உண்மையே மறிக்க வைத்திருக்கிறேனே என்று சொல்லி நீ மறித்தது ஆண்டவரை எனக்காக, என் ஆத்துமாவை நீ மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக. நீ மரணத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகளை நீ விடுவிப்பீராக. நான் ஒரு நாள் நான் மரணத்தை சந்தித்து மண்ணோடு மண்ணாய் நான் போனாலும் நான் ஜெபிக்கிற ஜெபம் ஹல்லேலூயா தூபங்களாய் உள்ள சமூகத்தில் வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபங்களாய் வரணும் ஆண்டவரே. என் நான் கடந்து போனாலும் என் பின்னால் வருகிற என் சந்ததி க்ளோரி என் பிள்ளைகள் ஆண்டவரே உங்க பிள்ளைகளாய் உங்கள் ஜனமாய் இருக்கணும். அந்த பிள்ளைகளை நீர் ஆத்தும மரணத்தில் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் நீ மரணத்தை ஜெயித்து நீ பாதாளத்தை வென்று சர்ப்பத்தின் தலையை நீ நசுக்கிறேன். எவ்வளவோ திட்டம் போட்டு சர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகித்து அவனுக்குள்ளாக அந்த பொல்லாது விழுந்து போன அந்த லூசிபர் பிசாசாய் உள்ளே நுழைந்து சர்ப்பத்தை பயன்படுத்தி க்ளோரி அவனுடைய சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து அவள் பரிசுத்தமுள்ள கற்பை அவளை அழித்து நாசம் பண்ணி தன்னுடைய சந்ததியை முதலாவது ஏவாள் மூலமாய் தேவன் சிருஷ்டித்த அவளுடைய மகள் மூலமாய் இந்த மனுகுலத்துக்கு மரணத்தையே அவன் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்ப்பத்தின் மகன் என்று சொல்லப்படுகிற தாய். ஹல்லேலூயா. க்ளோரி இந்த நாளிலே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஜெபிப்போமா? ஆண்டவரே எனக்காகும் என் பிள்ளைகளுக்காகும் ஆண்டவரே ஆத்தும மரணத்திலிருந்து என்னை விடுவி. சரீர மரணத்தை நான் தான் கொண்டு வந்தேன் ஆண்டவரே. ஆத்தும மரணத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக. ஒவ்வொரு பெண்ணும் தன் பிள்ளைகளுக்காக தனக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக க்ளோரி குடும்பத்துக்காக அவளுடைய கணவருக்காக. ஏன்னா அவதான் எல்லாம் மரணத்தை கொண்டு வந்தவில்லை. ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தன் குடும்பத்துக்காக. ஆத்மா மரணத்திலிருந்து சரீர மரணத்தை விடுவினா ஆண்டவர் விடுவிக்க முடியாது. ஒரு நாள் எழுதினது சரீர மரணம் நிச்சயம் வரதான் செய்யும். மாம்சத்துக்கு சரீரத்துக்கு சத்துரு அவன் போராடுவான். எவ்வளவு சரீர இச்சைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரீரத்துக்கு அவர்கள் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். மாம்சத்துக்கு எப்படி கீழ்ப்படைந்திருக்கிறார்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் எப்படி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், ஜெயம் எடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு சோதனையை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நியாயத்திற்கு தராசிலே நிறுத்தப்பட்டு க்ளோரி அது மனுஷனானாலும் மனுஷியானாலும் க்ளோரி எல்லாருக்கும் தீர்ப்பு நிச்சயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, ஒரு பெண்ணானவள் தன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறவளாய் மாறி ஆகவே வேண்டும். அவருடைய கடமை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட சொல்ல வருகிற அடுத்த வார்த்தை, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும். ஏன் ஆண்டவர் மலடிகளை பாக்கியவதிகள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 29வது வசனத்துல இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும். ஏன் ஆண்டவர் மலடிகளை பாக்கியவதிகள் என்றும் சொல்கிறார்? இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறகுல நான் மலடின்னு சொல்றாங்க, என்னை குத்துறாங்க, நான் குழந்தையே பெக்கலன்னு சொல்லி என்னை குத்தி காட்டுறாங்க, வீட்டை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. க்ளோரி வீட்டை விட்டு என்னை துரத்திட்டாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னோட என் கணவர் வாழல. இப்படி எவ்வளோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும். ஹல்லேலூயா. க்ளோரி. அப்ப அந்த கர்ப்பமானது எப்படி அது உருவாகுது, எதனால உருவாகுது என்பது தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. க்ளோரி. தன் சரீர ஆசைகள் தன் சரீரத்தில் உண்டு பண்ணுகிற நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்த உடனே க்ளோரி திருமணம் செய்து அதன் பிள்ளைகளுமாய் பாவத்திலே பெற்றெடுக்கிறோம். மரணத்தை பெற்றெடுக்கிறோம். அப்ப பெற்றவர்கள் க்ளோரி பாக்கியவதிகள் அல்ல என்று சொல்லுகிறோமா, அல்லது பெற்றெடுக்காதவர்களை பாக்கியவதிகள் என்று சொல்லுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும். ஹல்லேலூயா. கர்ப்பம்
ஐயோ ஒரு குழந்தை பெற்கலேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் அந்த பரிசுத்தமுள்ள கற்போடு கூட இருக்கிறது என்று சொல்லி ஆமென் க்ளோரி உங்களை பாக்கியவதிகள் என்று தேவனாகிய கர்த்தர் அவரை வாழ்த்துகிறார். பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் அடுத்து சொல்றார், பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, நான் மலடி, எனக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தையே பிறக்கலை. அல்லேலூயா. நான் பலடியாக இருக்கிறேன். உங்களை எந்த ஒரு விசேஷத்திலும் ஒரு பண்டிகையிலும் நாட்களிலும் அவன் சேர்த்துக் கொள்வதில்லை. கொடுக்கப்பட்டவர்களா, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா, அடிக்கப்பட்டவர்களா, அவன் க்ளோரி துரத்தப்பட்டவர்களா, எத்தனையோ பெண்கள் அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்களா, அவன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என் கூட வாழல, என் கணவர் என்னை துரத்திட்டாரு, டைவர்ஸ் பண்ணிட்டார், இவ்வளோ காரியங்களை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறபடி அவன் நீங்கள் பாக்கியவதிகள். ஆண்டவர் சொல்றார், ஆமென் க்ளோரி மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பால் கொடாத ஒரு மலைகள் பாக்கியவதிகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, ஒரு பெண்ணானவள் ஆமென் எல்லாவற்றையும் ஆமென் க்ளோரி சந்தித்தே ஆக வேண்டும். நிச்சயம் அவள் சந்தித்தே ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் ஆதியிலே நாம் செய்ததான வேசித்தனம், ஆதியிலே நாம் செய்ததான விபச்சாரம், ஆமென் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி, ஆனால் எல்லாவற்றும் மேற்கொண்டு ஆமென் க்ளோரி ஜெயமெடுப்பதற்கு கர்த்தர் நம் கூட இருந்தால் ஒரு பெண் சந்திக்கப்பட வேண்டிய வாழ்க்கையில அவள் எதையாவது ஒன்று அவள் சந்தித்திருப்பாள். அல்லேலூயா. வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருப்பாள், கணவனால் ஏமாற்றப்பட்டிருப்பாள், வஸ்திரம் இல்லாமல் இருப்பாள், ஆகாரம் இல்லாமல் இருப்பாள், நிம்மதி இல்லாமல் இருப்பாள், பல பிறரால் வஞ்சிக்கப்பட்டிருப்பாள், வீடு இல்லாமல் இருப்பாள். அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்புக்கு அவன் தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் கொடுத்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படி வேண்டும். கர்த்தரை பார்த்து அவள் சிலுவிலை ஆணியில அவன் அழையும் போது ஆணியை அடித்து அவள் துடிக்கிறதையும் ரத்தம் சிந்துகிறதையும் பார்த்து, அந்த காட்சிகளை பார்த்து அவள் சத்தியத்தை பார்த்து நாம் மழை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பெற்றெடுத்த கர்ப்பம், நான் பெற்றெடுத்த பிள்ளை அது மரணமா அல்லது அது நித்திய ஜீவனா? அதுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பீர்களா? நான் நித்திய ஜீவனை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும்படி நான் பெற்றெடுத்தனா அல்லது தன்னுடைய அவன் க்ளோரி பாவத்தினாலே நான் பெற்றெடுத்திருக்கிறனா என்பது ஒவ்வொரு சகோதரியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவர் சொல்றார், குமார்த்திகளே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது நீங்களும் நானும் செய்த பாவத்தை தான் சிலுவையின் சின்னமாய் ஆமென் க்ளோரி அவர் சுமந்து கொண்டு போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளில் நாம் அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சுமந்து போகிற நுகம் அவன் சிலுவை என்கிறதான அந்த நுகத்தை சுமந்து போன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற தேவனாகிய கர்த்தரை ஆட்டுக்குட்டியானவன் ஏன் அவர் ரத்த சென்றான், ஏன் அவர் நிர்வாணமாய் அவர் தொழினார்? அன்றைக்கு நிர்வாணமாய் ஏதேன் தோட்டத்திலே நாம் செய்த பாவம் தான் அவன் மாம்ச இச்சையினாலே சீரழிக்கப்பட்டு நிர்வாணமாய் அவன் ஏவாள் நின்றாள் என்று பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே பரிசுத்தமுள்ள அந்த தோட்டத்திலே சகலமும் அவனுடைய தேவையானதை சிருஷ்டித்த தேவன் அவரோடு கூட சந்தித்த தேவனுடைய தோட்டத்திலே அவருடைய வீட்டுக்குள்ளே அவன் நான் செய்த காரியம் என்ன? சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு நிர்வாணமாய் அவன் நின்றான். அல்லேலூயா. அவன் தான் கற்றுக் கொடுத்த கிரியை வேசித்தனத்தையும் விச்சாரத்தையும் கற்றுக்கொண்டு அவன் கற்றுக்கொண்ட கிரியைகளையே அவன் ஆதாமுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். அவனும் புசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இருவரும் நிர்வாணிகளாய் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகளாய் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் நிர்வாணிகளாய் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவன் கிருபையாய் இறங்கி ஆட்டுக்குட்டியான ஒரு பிதாவை தேவன் ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை செய்து அவன் அந்த ஆட்டினுடைய தோலை அவன் நிர்வாணத்தை மூடும்படி அவன் க்ளோரி அவர்கள் கட்டி அவன் தோட்டத்தை விட்டு அவர்களை ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் அவன் க்ளோரி அவன் அண்ணவன் இந்த தோட்டத்தை போட்டு போய் பண்படுத்து பரிசுத்தப்படுத்து திரும்பமாய் தோட்டத்துக்குள்ளே என்னோடு கூட சதா காலங்களும் விற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானோடு கூட இருக்க வேண்டும் என்றார். அவன் க்ளோரி பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தப்படுத்தி தேவன ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளைக்கு திரும்பமாய் கீழ்ப்படித்தார். ஒன்னியாமன் 2வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்து வாக்குத்தத்தம் என்பதை உணர்ந்தவர்களால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் செபிக்கிறவர்களால் அவன் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவன் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்ல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நினைவு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளை ஆசரித்து
அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் நிச்சயமாய் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் லோகராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம். ஆமென். குளோரி. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஸ்ரீகளையும் பார்த்து அவர் சொன்ன வார்த்தை அழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் அழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். சத்தியத்தை அறிந்து உண்மையாகவே பிதாவாகிய தேவன் ஆட்டுக்குட்டியான பரிசுத்த ஆவியானவரை நினைத்து அவர் நமக்கு செய்ததான நன்மைகள் ஆசீர்வாதம் நினைவு கொண்டு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார். சத்தியத்தை அறிந்து இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்பதை சத்தியத்தின்படி அறிந்து அவர் நமக்காக மரித்தார் என்பதை அறிந்து அவன் துக்கத்தோடு கூட அல்ல, சந்தோஷமாக என் ஆண்டவர் என்னை மீட்பார், என்னை உயிர்த்தெழ வைப்பார், என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்வார், நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன், என்னை கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மொத்தமாய் ஓய்வாலை ஆசரித்து அவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட நாம் இருப்போமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திலே அவர் சேர்த்துக் கொள்வார் என்பது உறுதி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.